இன்று நாம் இங்கே கூடியிருப்பது ஒரு முக்கியமான வேலை திட்டம். நம் கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். அதற்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்முடைய இருக்கின்ற உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்க வேண்டும். நேற்று கூட நான் உறுப்பினர் அட்டை வாங்கினேன். இதுதான் புதிய அட்டை. நேற்று எனக்கு கொடுத்தது, நான் இங்க டி நகர்ல தான் அங்க சொந்த வீடு, இங்க அக்கறையில் இருக்குது, வாடகை வீட்டுல இருக்கிறேன். டி நகர்ல இருக்கு சொந்த வீடு. அங்க இருக்கிற வட்ட செயலாளர் மோகன் ராம் அவர் இந்த அட்டையை எனக்கு கொடுத்தார். அந்த வட்டத்தில் இல்ல உங்க கிளையில யாரோ அவங்க கிட்ட வாங்கிக்குங்க. நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் அந்த கிளை செயலாளர் இல்ல வட்ட செயலாளர் தான் உங்களுக்கு உறுப்பினர் அட்டையை கொடுக்கணும். அதனால அப்படித்தான் நான் வாங்கியிருக்கிறேன். இது இந்த அட்டையோட முதல் பக்கம், இது பின்பக்கம். இந்த பின்பக்கத்தில் எழுதலாம். முன்பக்கம் ஐயா படம் இருக்கிற முன்பக்கத்துல தான் லாமினேஷன் தான் முன்பக்கம். இதுல ஐயா நம்முடைய குலசாமி, குலதெய்வம். ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். 45 ஆண்டு கால உழைப்பு, தொலைநோக்கு சிந்தனை, அந்த வழிகாட்டுதல், சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வேளாண் வளர்ச்சி, நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அவருடைய கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சி, சமூக நீதி, இடஒதுக்கீடு எல்லாம் நாம் கடைபிடிப்போம். கடைபிடித்து நாம் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டை இன்னைக்கு இவ்வளவு காலமா யாரோ ஆண்டாங்க. இனி அது நம்முடைய காலம், நம்முடைய காலம் அது நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இது போன்ற நம் கட்சியை மேலும் பலப்படுத்துகின்ற செயலாக இந்த உறுப்பினர் அட்டையை நாம் சேர்க்க வேண்டும், கொடுக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும், புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்க சேர்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க களத்துக்கு போனீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடலாம். அந்த பிள்ளைங்கள்லாம் ஏன் பிடிச்சிட்டு வந்துடலாம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாநாடு நடத்தணும். உலக அளவில் பேசப்படுகின்ற அந்த மாநாடு, மிகப்பெரிய மாநாடு, வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம். இன்னைக்கு அந்த பிள்ளைங்களாம் அவங்க மனசுல அந்த மாநாட்டுடைய தாக்கம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு போய் இந்த கார்டை கொடுத்து, வாடா தம்பி, வா தங்கச்சி, வாங்க இந்த கார்டை உறுப்பினர் சேருங்கன்னா சந்தோஷமா சேருவாங்க. ஏன்னா இங்க போறதோ அங்க போறதோ அவங்க கிட்ட போறதோ அதெல்லாம் மனசுல இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு போய் சூடா போய் பிடிச்சிட்டு வந்துருங்க. வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அதை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும். நிச்சயமாக செய்து முடிப்பீர்கள். செல்வ